எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இப்போ சமீபமா வரக்கூடிய படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நல்ல படங்கள் வந்தாலுமே எல்லா படங்கள்லையும் வந்து மன கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கவலை இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே தீர்வு வந்து கண்டிப்பா மது அருந்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கல் நிறைய படங்களை நம்ம பார்க்க முடியுது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் போது நம்ம வந்து மது அருந்தினோம்னா அந்த டிப்ரெஷனை அதை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. அதாவது உடல் நலத்துல பிசிக்கல் ஹெல்த், உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்கிறது மது எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே மாதிரி மனநலத்தையும் ரொம்ப பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் 65% வந்து சூசைட் அட்டெம்ப்ட்க்கு காரணமா வந்து மதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மனச்சிதைவுக்கு கூட ரொம்ப மது அருந்துகிட்டே இருந்தா அந்த நிலைமைக்கு கூட கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ படங்கள் அதெல்லாம் தாண்டி நம்மளோட உடல்நலம் மனநலம்னு வரும்போது நாம தான் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு இதுல எது சரியான விஷயம் அப்படிங்கறது மருத்துவர்கள் கிட்ட கேட்டு இந்த பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு முயற்சி நாம எடுத்துக்கணும். அதற்காக தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாம எந்த மாதிரி ஆரோக்கிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டு வரவேற்பறையில இருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். நமக்கு டாக்டர் கிருத்திகா இருக்காங்க, IVF ஸ்பெஷலிஸ்ட், குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் நளினி இருக்காங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட், தைராய்டு மற்றும் சுரப்பி நோய் மருத்துவர். டாக்டர் பஞ்சாபகேச ராஜேந்திரன் இருக்காங்க, ருமட்டாலஜிஸ்ட், முடக்குவாத மூட்டு நோய் மருத்துவர். டாக்டர் வைரவேல் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க, நியோனட்டாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன், பச்சிளங்குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர். அண்ட் டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். 0444596944 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், நான் ரேவதி பேசுறேன். ரேவதி, உங்களோட கேள்வி. மேடம், எனக்கு கல்யாணம் 5 இயர்ஸ் ஆச்சு. தொடர்ந்து பேசலாங்க. டாக்டர் கிருத்திகா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு கல்யாணம் 5 இயர்ஸ் ஆச்சு. சரி. எங்க ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு, பிளாக் இருக்கு அப்படின்னாங்க. எவ்வளோ இருந்ததுமா கவுண்ட்? எவ்வளோ சொன்னாங்க கவுண்ட்? கவுண்ட் லெஸ் தென் ஒரு 2 மில்லியன் இருந்துச்சு. சரிம்மா. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும்? ஓகேம்மா. ஸோ கவுண்ட் வந்து இருந்ததுனாலே நம்ம முயற்சி பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நிறைய இருந்ததுனா தான் கருத்தரிக்க முடியுன்றது கிடையாது. பட் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறோன்றது தான் முக்கியம். இப்போ இந்த கவுண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது ICSI அப்படின்னு சொல்லுவோம்மா. இது IVF-ஐ விட இன்னும் அட்வான்ஸ்ட் மெத்தட், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இருக்கிற அந்த அணுக்களை ஒரு 10 அணுக்கள் இருந்ததுன்னா கூட, இப்போ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேபி முறையில் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 10 முட்டை கிடச்சிதுன்னா நமக்கு 10 ஸ்பெர்ம் இருந்ததுன்னா போதும். அந்த ஸ்பெர்ம் எடுத்து உங்களுடைய முட்டைகளுக்குள்ளே செலுத்தி கருவாக்கி அந்த கருவை உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே போடலாம். ஸோ அடுத்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ICSI மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் மருந்து மாத்திரை இன்னும் டைம் ஆக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இருக்கிற அந்த கொஞ்சம் அணுக்கள் கூட 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ விரைவில் நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ள முடியுமோ அதை பண்ணுறது நல்லதுமா. ICSI அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்காக டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க. பேர் என்னங்க? புதுக்கோட்டையிலிருந்து பேசுறோம். புதுக்கோட்டையிலிருந்து. உங்களோட பேர் என்ன? பேசலாமா? கொஞ்சம் போன் ரிசீவர் கரெக்டா வச்சு பேசுங்க, டிவி பார்க்காதீங்க. எந்த டாக்டர் கிட்ட பேசணும்? பேரனுக்காக கேட்கணும் இல்லையா? பேரன் வயசு என்ன ஆகுது சொல்லுங்க. டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க. 3 வயசு ஆகுது. ஓகே. அது கீழே விழுந்துட்டான்னா மூச்சு வர 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது சார். ஓகேம்மா. அது என்னன்னு தெரியல, குழந்தை டாக்டர் காமிச்சிட்டு பெரிய பையனா வந்துட்டா சரியா வந்துடும் அப்படின்னாங்களாம். விழுந்துட்டானா 3 வயசு ஆகிடுது, 3 நிமிஷம் ஆகிடுது மூச்சு வர்றதுக்கு. அவங்க அம்மா உடனே தூக்கி பாலை மத்தினா தான் சரியா வருது. அதனால இந்த 3 வயசு வரைக்கும் காய் காமிச்சுட்டே இருக்காங்க. ஓகே அம்மா, இது வந்து இப்போ எந்த வயசுலேருந்து இருக்கு? பிறந்ததுலேருந்து இருக்குது சார். கீழே விழுந்துட்டாலும் சரி, எந்த பிள்ளைகள் எதுவும் விளையாண்டாம எடுத்துக்கிட்டு ஓடிட்டாலும் சரி, அதுதான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் மூச்சு விழுந்து போயிட்டு அவங்க அம்மா உடனே முதுகில் தட்டி பாலா மத்தினா தான் சரியாகுது. அப்போ கை கால் இல்லை வாயை சுற்றி ப்ளூ ஆகிடுமாம்மா? அதெல்லாம் இல்லை சார். இது எல்லாத்தான் இருக்கிறான். அது விழுந்துட்டா ஏதாவது பிள்ளைய படிச்சுக்கிட்டா 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு மூச்சு வர்றதுக்கு. சரிம்மா, இது வந்து குழந்தைங்களுக்கு வர ஒரு சாதாரண ப்ராப்ளம் தான். இது பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
சில குழந்தைங்க அழுது அழுது இப்படி மூச்சு நிற்கும். சில குழந்தைங்க அந்த விழுந்த இம்பேக்டில் கொஞ்சம் அந்த மாதிரி மூச்சு நிற்குமா. யூஸ்வலாக வந்து விழுறதை தடுக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணும். இது வயசு வளர வளர சரியாக போயிடுமா. இதுக்கான விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, உங்க பேர் சார்? அன்சாரி மேடம். அன்சாரி, கேள்வி என்னங்க? டாக்டர் வைரவேல் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க மிஸ்டர் அன்சாரி. யூரின் வந்து கண்ட்ரோல் தான் போகுது சார். சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், சுகர் இல்ல. சொல்லுங்க, யூரின் டெஸ்ட்ல பாக்டீரியா கல்ச்சர் பார்த்தா. சொல்லுங்க. அந்த யூரின் கல்ச்சர்ல வந்து ஈக்குவலிங் பாக்டீரியா இருக்குன்னு சொன்னாங்க. அது மெடிசன் சாப்பிட்டா சாப்பிட்டு கூட கண்ட்ரோல் ஆக மாட்டேன். 2012 இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். யூரின் வந்து ரொம்ப ஜாஸ்தி போது லீக் ஆகுது. பாத் வந்து பாத்ரூம் போயிட்டு வரும்போது லீக் ஆயிடுது. இது யூரின் டெஸ்ட் பார்த்துட்டு அதில் கல்ச்சர் டெஸ்ட் பார்க்கணும். அதில் பாக்டீரியா இருந்தா நார்மலா இருக்கு சார். இப்போ பாக்டீரியா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே. இப்போ நீங்க ப்ராப்ளம் வந்து அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட நார்மலா ஆனது தெரியல. இப்போ அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் உங்களுடைய பிளாடர், யூரினரி பிளாடரோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் மருந்து அடித்து ஐவிபி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணணும். இது ரெண்டும் பார்த்துட்டுனா உங்களுடைய நார்மலாக பிளாடர் வந்து ஒரு 350 450 ml வரைக்கும் யூரின் கொள்ளணும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதோடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டும் பார்த்துட்டுனா அந்த கெப்பாசிட்டி குறைவாக இருந்தால் அதுக்கு சில ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, உங்களோட பிளடர் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிசோதனை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சுகுமார் பேசுறேங்க. சுகுமார், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய மனைவிக்கு வந்து வயசு 26 ஆகுதுங்க. ஓகேங்க. அவங்களுக்கு வந்து குடல் சம்பந்தமா அதாவது ஒரு நாளைக்கு வந்து மோசம் 6-8 தாட்டி போறாங்க. கேட்கலாம். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, நம்மளோட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். சொல்லுங்க சார். இப்போ என்னோட மனைவிக்கு வந்து 26 வயசு ஆகுது. 8 தாட்டி வந்து மோசம் ஒரு நாளைக்கு போறாங்க. காலையில நார்மலா தான் போறாங்க. சரிங்க. அப்போ அதாவது எந்த ஒரு ஃப்ரீயா எப்பவும் போல நார்மலா போறாங்க. 8 தாட்டி போறாங்க. நாங்க வந்து இப்போ இந்த ஒரு வாரமா கிருகிருப்பு, தலை கிருகிருப்பு இருக்குதுங்க, மயக்கம் வருது. இந்த தொந்தரவு எவ்வளவு நாளா இருக்குதுங்க சார்? தொந்தரவு வந்து இப்போ ஒரு மாசமா இருக்கு. ஆனா முதல்ல ஒரு வருஷமா இருக்குதுங்க. நாங்க வந்து எந்த இது செக் பண்ணலைங்க. இப்ப வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குதுங்க. அது ஒரு வருஷமா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்குங்களா அவங்க மனைவிக்கு? என்னங்க சார்? ஒரு வருஷமா இருக்குங்களா இந்த தொந்தரவு? ஒரு வருஷமா இருந்ததுங்க. இப்போ மேரேஜ் முடிஞ்சு இப்போதான் இதோட டீட்டெயிலா வெளியே வருதுங்க. சரி சரி. பாதிப்பு இப்போதான் தெரியுதுங்க அது. மோஷன் போறப்ப பிளட் சளி அந்த மாதிரிலாம் போற மாதிரி இருக்குங்களா? இல்ல எதுவும் இல்லைங்க. இப்போ பீரியட் ஆகி இப்போ 10 நாள் ஆகுது. 10 நாளுக்கு அப்புறம் தான் இத்தனை பிரச்சனையா எக்ஸ்ட்ரா வருதுங்க. கிருகிருப்பு வருதுங்க, தலை கிருகிருப்பு வருது, மயக்கம் வருதுங்க. சரிங்க. உங்க மனைவிக்கு சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு மோஷன் போகிற வழியே டியூப் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் சார். குடலில் ஏதாவது புண்ணு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் சார். ஓகே, சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அண்ட் கூடவே வந்து கொலனோஸ்கோபி நீங்கள் பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். டாக்டர் நளினி நம்மளோட இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது உடற்பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறாங்க. நீங்கள் சில வார்த்தைகள் எக்ஸசைஸ் அண்ட் நம்ம தைராய்டு லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது தைராய்டு குறைச்சலாக சுரக்கிற வியாதி ஹைப்போ தைராய்டிசம் இருந்தால் அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப மசில்ஸ்லாம் ரொம்ப சோர்வு இருக்கும். அந்த மாத்திரை சாப்பிட்டு தைராய்டு ஓரளவுக்கு நார்மலாக ஆனப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாகிற சான்ஸும் இருக்குது தைராய்டு குறைவாக சுரந்தா. ஆனால் மாத்திரையிலே கொஞ்சம் குறையும். கொஞ்சம் உடம்பு மாத்திரை சாப்பிட்டு நல்லா ஆனப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். முன்னாடியே பண்ணால் மசிலில் பிடிப்பு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஹைப்பர் தைராய்டிசம் தைராய்டு அதிகமாக சுரக்கிற வியாதியிலையும் மசில்ஸ் வீக் ஆகும். அப்போ அவங்களுக்கு வெயிட் தானாகவே குறையும். இந்த தைராய்டு அதிகமாக சுரக்கிறது இல்லை ஜாஸ்தி சுரக்கிறது இருந்ததுன்னா அதுக்கான மருந்து சாப்பிட்டு ஓரளவுக்கு உடம்பு நார்மலாக ஆனப்புறம் தான் எக்ஸசைஸ் செய்யணும். ஸோ 2 கண்டிஷன்லையும் சரியான அளவு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி தொடங்கணும், மேற்கொள்றது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் நளினி நமக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 044 4596 9444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேம், நாங்க திவ்யா, ஈரோட்ல இருந்து பேசுறோம் மேம். திவ்யா, உங்களோட கேள்வி என்ன? திவ்யா மேம், நாங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்கணும் மேம். டாக்டர் ஈஸ்வர் நம்மளோட சொல்லுங்கம்மா.
ஹலோ சார். ஹலோம்மா, குட் மார்னிங், சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். சார் பாப்பாவுக்கு வந்து 80 days ஆச்சுங்க சார். ஓகே. பாப்பா வந்து 10 days once தான் மோஷன் போறா. ஓகே. அப்போ இப்போ வந்து மதர் ஃபீடிங் பத்தல. ஓகே. இப்போ இடையில நாங்க பசும்பால் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா டெக்போலஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா? ஓகே. கொடுத்தா இன்னும் மோஷன் ப்ராப்ளம் அதிகமாகுமா? ஓகேம்மா. ஸோ அப்புறம் டாக்டர் வந்து டோனோஃபெரான் அயன் டானிக் கொடுத்தாங்க டாக்டர். சரிம்மா. அயன் டானிக் கொடுத்தாலும் மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? 10 days once போகிறது நார்மலா? உங்களோட 3 கொஸ்டின்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மோஷன் 10 days ஒரு வாட்டி போகிறது நார்மல்மா. ஓகே டாக்டர். ஒன்று பர்த் வெயிட்டுக்கு இன்றைக்கி ரீசெண்டாக எப்போ வெயிட் பார்த்தீங்கம்மா? ரீசெண்டாக 45 days ஊசி போடும்போது 3.5 இருந்தாங்க சார். 3,500 இருந்தாங்க. பர்த் வெயிட்மா 2.6 இருந்தாங்க டாக்டர். ஸோ வெயிட் கெயின் ரொம்ப நல்லா இருக்குது இது. ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். செகண்ட் பாயிண்ட் வந்து மில்க் இன்எடிக்வசி, பால் பத்தலைன்றீங்க. எப்படி சொல்கிறீங்க அதுக்கு பால் பத்தலைன்னு? அது வந்து ஃபீட் பண்ணா அவ பசி ஆற மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, 9 அழுதுட்டே இருக்கா, ஃபீட் பண்ண சொல்லிட்டே இருக்கா. சரி, நீங்கள் ஃபீடிங் ஒரு சைட் பண்ணும்போது இன்னொரு சைடு பால் சொட்டுமா? எனக்கு பால் சொட்டுங்க சார். அப்புறம் உங்கள் மில்க் அது நல்லா இருக்குன்னு அர்த்தமா. ஸோ அது இன்எடிக்வேட் கிடையாது. உங்கள் பாப்பாவுக்கு வந்து சில குழந்தைங்க கொஞ்சம் பால் குடிச்சு கொஞ்சம் ரெஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், பால் மேலே மேலே கொஞ்சம் வரும், அதனால் அளவாக இருக்கும். ஸோ டோன்ட் ஷிஃப்ட் எனி அதர் மில்க் அதர் தன் பிரஸ்ட் மில்க். தாய்ப்பாலே கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் பேபிஸ் க்ரோத் நல்லா இருக்குது, வெயிட் கெயின் நல்லா இருக்குன்னா டோன்ட் வரி அபவுட் தட்மா. அயன் டானிக் வந்து ரொம்ப ரேர். பிகாஸ் மோஷன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த சக்கை ஃபார்ம் ஆகிறது கம்மியாக இருக்கும். அதனால் தேல் பாஸ் ஒன்ஸ் இன் 5 days 6 days கூட நார்மல் தான் அது. அயன் ட்ராப்ஸ் கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஓகே. வெறும் பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் கொடுத்துட்டு இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த மோஷன் போகல அப்படிங்கிற பிரச்சனை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் ஈஸ்வர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்க? இந்திராங்க. இந்திரா மேம், நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணுங்க. ஓகே. என்ன கேள்வி உங்களோடது? எங்க வீட்டுக்காரரு பேக் பெயினுங்க. வீட்டுக்காரர் வயசு என்ன ஆகுதுங்க? பாத்தீங்களா, நீங்க டிவி பாக்குறீங்க. சொல்லுங்க மேடம். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து ஃபீஸ் வாங்கிடுவேன் சொன்ன மாதிரி. வீட்டுக்காரருக்கு பேக் பெயினுங்க. சரி, கேட்கலாம். டாக்டர் பஞ்சாபகேச ராஜேந்திரன் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்கம்மா. எவ்வளவு அவருக்கு என்ன வயதாகுது? எவ்வளவு நாளா? 60 வயசு ஆகுதுங்க. சரிங்க. எவ்வளவு நாளா இருக்கு இந்த பேக் பெயின்? இது 9 வருஷமா இருக்குங்க. ஓ, 9 வருஷமா. 9 வருஷம்னா எப்போ அதிகமா இருக்கும்? சாதாரண இப்போ கொஞ்ச நாள் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு வருஷமா அதிகமா இருக்கு. இல்ல காலை மாலை இல்லாட்டி இரவு இல்லாட்டி படுத்த பிறகு காலையில எழுந்த பிறகு இல்லாட்டி வேலை செஞ்சா எல்லாமே வெயிட் தூக்குனாவே எல்லாமே இதா இருக்கு மேடம். சரி, அதுக்காக இந்த 9 வருஷமா இருக்கனால ஏன்னா இது ரொம்ப வருஷமா அந்த வலி அங்க இருந்து கீழ் வரைக்கும் கால் வரைக்கும் அந்த வலி ஷாக் அடிக்கிற மாதிரி வருமா வராதா? வருங்க. வரும். அப்ப நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிருக்கணுமே இத்தனை வருஷத்துல. டெஸ்ட் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து அதுல வந்து அந்த தட்டை குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, டிஸ்க். அது போய் அது தட்டை, அதாவது முதுகுல வந்து டிஸ்க்குன்னு ஒன்று இருக்கு, அது ஜவ்வுன்னு கூட சொல்லுவாங்க. அது கொஞ்சம் லேசா நழுவி அது கொஞ்சம் தேஞ்சு போனதுனால அப்படி இருந்ததுன்னா அதை போய் நரம்பு அழுத்துச்சுன்னா கால் வரைக்கும் வந்துடும். அது மாதிரி இருந்ததுன்னா அந்த எம்ஆர்ஐயில் டெஃபினட்டாக அது தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா வெயிட் அதிகமாக இருந்தால் குறைக்கணும், கீழேருந்து எந்த வெயிட்டையும் தூக்கக்கூடாது, அப்படி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் முழங்கால மடக்கி தான் எடுக்கணும். பேக் டிசிப்ளின்பாங்க, எப்படி உட்காரணும், பின்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுக்கணும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சில சமயம் ரொம்ப அதிகமாக இருந்து காலில் மரத்து போகிற மாதிரிலாம் இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ஃபிசியோதெரப்பியை தவிர்த்து அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறது இருக்குது. அதை தவிர்த்து ஈவன் சர்ஜரி கூட இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா 9 வருஷமாக இருக்குது. இப்போ வலி அதிகமாக இருக்குங்கிறதுனால இதை பார்த்து அவங்க என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்கம்மா. ஓகே. அவங்க உட்காரதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமாக சில பரிசோதனைகள் நீங்கள் மேற்கொண்டு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது, கூடவே ஃபிசியோதெரப்பியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். பேர் என்னங்க? என் பேர் சித்ரா. என் சித்ரா சிஸ்டர் பேசணும். என்ன டாக்டர் கிட்ட பேசணுங்க? மகப்பேறு மருத்துவர் கிட்ட பேசலாம். டாக்டர் கிருத்திகா இருக்காங்க நம்மளோட. வணக்கம் சித்ரா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். என் தங்கைக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. சரிம்மா. அவ குழந்தை எல்லாமே இருந்துச்சு. லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கன்சீவா இருந்தா. சரிம்மா. திடீர்னு அபார்ஷன் ஆயிட்டு அவளுக்கு. ஓகே. அது இயற்கையா கருத்தரிச்சுதா இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனாங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கன்சீவ். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப வருஷமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரிங்கம்மா. இப்ப கன்சீவ் ஆயிருந்தா அது கன்ஃபார்ம் ஆனிச்சு. சரிம்மா. அப்புறம் திடீர்னு ஒரு 2 மாசம் 3 மாசம் தங்கி அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிம்மா.
இப்ப அவ மறுபடியும் பீரியட் ஆயிருக்கா. அதுக்கு நாங்க என்ன டெஸ்ட் எடுக்கணுமா இல்ல எதுனா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா என்னன்னு சந்தேகம், அதான் கேட்கலாம். ஓகே, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 10 வருஷம் கழிச்சு அவங்க கரு தரிச்சிருக்காங்க. ஸோ எப்போவுமே கரு ஒரு தடவை தரிச்சதுன்னா திருப்பி நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா. அண்ட் முதல்ல அந்த முதல் 3 மாசத்துல கலையிற கருக்கள் எல்லாமே தரம் இல்லாத கருக்கள் தான் தானாக கலைஞ்சிரும். ஸோ அது இப்போ நம்ம கஷ்டம் இருந்தால் கூட பின்னாடி அது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அது கலைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த நம்பிக்கையோடு நம்ம அடுத்த முயற்சி பண்ணலாம். ஏன்னா ஒரு தடவை நின்று 3 மாதம் வரைக்கும் வளர்ந்துருக்கு. எனக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் மோஸ்ட்லி அவங்க பெரிய ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா 10 வருஷம் கழிச்சுன்றதுனால. ஸோ அடுத்து அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டில் அது கன்சீவ் ஆச்சோ அதையே திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாதுமா. நிறைய பேருக்கு முதல் 2 தடவை அபார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக நின்றுருக்குமா. ஓகே டாக்டர் வந்து உங்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதே ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கிருத்திகா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், சுமதி ஃப்ரம் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சுமதி, உங்களோட கேள்வி என்ன? அதாவது இந்த கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, பேசலாம். ஓகே சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம் சார். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 50 வயசு ஆகுது. 40 வயசுமா? 10 வருஷமா சுகர் பேஷண்ட், டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு கண்டினியூஸா. சரிம்மா. இப்போ வந்து ஒரு சுகர் கண்ட்ரோல் ஆகாம இருந்தப்போ ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ கணையம் வந்து ஒரு 75% கால்சிஃபிகேஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரிம்மா. அதுக்கு எதனா ட்ரீட் பண்ணலாம்? புரியலம்மா, என்ன 90% வந்து உங்களுக்கு கால்சிஃபிகேஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி சரிம்மா. அதுக்கு வந்து ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கா இல்ல இன்சுலின் தான் மாறிக்கணுமா? இன்னுமே என்ன வழி சார்? இல்லைம்மா, அதுக்கும் சுகருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. பட் உங்களோட மேடம் உங்களோட டெலிஃபோன் லைன் கொஞ்சம் தெளிவா இல்லைங்க. உங்களோட கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுங்களா? சரிம்மா சரிம்மா. அவருக்கு வலி எதாவது இருக்குமா? வயிறு வலி எதாவது இருக்குங்களாம்மா? என்னம்மா? வயிறு வலி எல்லாம் சரிம்மா. அவருக்கு மது அருந்தும் பழக்கம்லாம் முன்னாடி எதாவது இருந்ததுங்களாம்மா? எந்த பழக்கத்தை பேட் ஹாபிட்ஸும் கிடையாது. சரிம்மா. இது வலி இல்லாத பட்சத்தில் கால்சிஃபிகேஷனுக்கு எதுவும் மருந்தெல்லாம் எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்காதுமா. பட் அப்படி வலி அது மாதிரி வர பட்சத்தில் நம்ம பேன்கிரியாட்டிக் என்சைம்ஸ் அது மாதிரி போடலாமா. வலி வந்தால் மட்டும் டாக்டர்கிட்ட போய் வந்து காமிச்சிடுங்க. ஓகே, வலி இல்லாதப்போ எந்த மருந்துகளும் தேவையில்லை. வலி வரப்போ நீங்கள் டாக்டரை நேரில் பார்த்து அதற்கான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர் டாக்டர் ஹரிபிரசாத் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க சார். உங்களோட பேருங்க? சார் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுங்களா? ஓகே சார், உங்களோட வயது சொல்லுங்க. டாக்டர் வைரவேல் நம்மளோட இருக்காங்க, யூராலஜிஸ்ட். எனக்கு இல்ல மேடம், என் வயசுக்கு 23 ஆகுது ஏஜ். தொடர்ந்து பேசுங்க சார். உங்களுடைய வயசு என்ன ஆகுதுங்க? என் வயசுக்கு தான் மேடம் இந்த ப்ராப்ளம். 23 ஆகுது. 23 வைஃப்காக கேக்குறாங்க. ஆமா. சோ 3 டேஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கு. யூரின் வர மாதிரி இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. எவ்வளவு நாளா? 3 டேஸா இருக்குங்களா? ஆமா சார். வயித்துல அடி வயித்துல வலி இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா ஆமா சார். அதாவது 2 காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, யூரின் போகிற பாதையில் அடைப்பு இருக்கலாம். இந்த அடைப்பு இருந்ததுன்னா அவங்க இதுதான் முதல் தடவை வருது, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்துருக்குங்களா. சில டயத்தில் சில பேருக்கு யூரினரி ட்ராக்டில் கல் இருந்ததுன்னா கீழ் வழியாக வந்து யூரின் போகிற பாதையில் யூரித்ராங்கிற பாதையில் வந்து அடைச்சிக்கிட்டு யூரின் போகிறது கஷ்டமாக இருக்கும். அந்த டயத்தில் அவங்களுக்கு வலி எல்லாம் இருக்கும். இல்லை அப்படின்னா சிறு கட்டிகள் இருக்கலாம் யூரின் போகிறதில்ல. அதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு யூரின் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா நல்லா போகும், இல்லாட்டி இருக்கும். இது நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? ஓகே, காலர் தொடர்ந்து. அது லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாலே தெரிஞ்சிடும் அடைப்பு எதனால் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு அந்த அடைப்பை எடுத்துட்டா கிளியர் ஆகிடும். ஓகே, அந்த அடைப்புக்கான காரணம் என்ன, கற்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நீங்கள் நேரில் நீங்கள் டாக்டரை பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் வைரவேல் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஹெல்த் பற்றி தெரிஞ்சாலும் குழப்பம், தெரியலனாலும் குழப்பம், ஆனால் கரெக்டாக தெரிஞ்சால் அங்கே குழப்பமே கிடையாது. அதனால் உங்களோட உடலுக்கும் சரி, உங்களோட மனநலத்துக்கும் சரி, எது சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டாக்டர்ஸ் கிட்ட தான் அட்வைஸ் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் உங்களோட வீட்டை வரவேற்பறையிலேருந்து உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுக்குமே பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444596444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டயபெட்டிஸ், இந்த சர்க்கரை வியாதி குறித்த விழிப்புணர்வு நிறைய இருக்கும் பட்சத்தில் சிறு வயதுலேருந்தே நிறைய பேர் வந்து சுகர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சாப்பாடு, அது நம்மளோட சாப்பாடு காரணமாக தான் வந்து சர்க்கரை வியாதி வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. டாக்டர் நளினி அவங்க கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டாக்டர், உணவு மட்டுமே காரணமாக சர்க்கரை நோய்க்கு? அதாவது உணவுனால சர்க்கரை நோய் உண்டாகிறது அப்படிங்கிறது தப்பு.
அது வந்து நம்ம ஜீன்ஸில் மரபணுக்களில் சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு தான் அந்த நோய் வருது. சாப்பாடுனால வருதில்லை. சாப்பாடு குறைக்கிறதுனால சர்க்கரை நோய் வராமல் நம்ம அந்த டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு நிறுத்துறது கஷ்டம். ஆனால் அதை வந்து டிலே பண்ணலாம். இந்த காலத்தில் எல்லாரும் உடல் எடை வேற ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிற டெண்டன்சி இருந்தால் அதிகமாக சர்க்கரை நோய் வரும். அதனால் அந்த மாதிரி உடல் எடை அதிகம் இருக்கிறவங்க எப்படியும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். ஆனால் உணவு கட்டுப்பாடுனால மட்டும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க முடியாது. சர்க்கரை நோய் வந்தப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலும் சரி இருந்ததுன்னா நம்மளோட கட்டுப்பாடாக வச்சுக்கிறது நல்லது. அப்போ வந்து தள்ளி போடலாம் சர்க்கரை நோய் வர்றது. ஓகே, சர்க்கரை நோயை வந்து நம்ம தள்ளி போடலாம் நம்மளோட உடற்பயிற்சி மூலமாகவும் நம்மளோட உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் அப்படிங்கிற ஆலோசனை வந்து டாக்டர் நளினி நமக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சரிதா பேசுறேன் மேம். சரிதா, கேள்வி என்னங்க? மேம், நான் மகளிர் டாக்டர் கிட்ட பேசணும். குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கிருத்திகா இருக்காங்க நம்மளோட. வணக்கம் சரிதா, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு தடவை கூட பிரெக்னென்ட் ஆகல. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டிஎம்சி லாஸ்ட் மந்த் டிஎம்சியும் பண்ணாங்க. டியூப் ஸ்கேன் ஆயிடுச்சு. தைராய்டு இல்ல, பிசிஓடி இல்ல. அப்படி இருந்து எனக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? அது இல்லாம மேம், பீரியடான 15ல இருந்து 20th டேக்குள்ள எனக்கு ரொம்பவே ஸ்டொமக் பெயின் வருது மேம். அந்த ஸ்டொமக் பெயின் வந்து அடி வயிறு விட இன்னும் கொஞ்சம் கீழேயே ரொம்ப பெயின் வருது. படுத்தா வந்து ஸ்ட்ரைட்டா படுத்தா வலி ரொம்ப அதிகமாகுது. திரும்பி படுத்தா கொஞ்சம் கம்மியா இருக்கு. எதனால அந்த ஸ்டொமக் பெயின் வருதுன்னு தெரியல. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு இல்ல சரியாயிரும், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. எதனால மேம் வருது? சரிம்மா, நீங்க முதல்ல உங்களோட வலியை பத்தின கேள்விக்கு ஃபுல் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? வெறும் இல்லாட்டி கர்ப்பப்பை முட்டைப்பை ஸ்கேன் மட்டும் பண்ணி பாத்தீங்களா? இல்ல மேம், டியூப் ஸ்கேன் ஹெச்எஸ்டி பண்ணாங்க. ஓகே, அது நார்மல் இருக்கு மேம். எந்த பிளாக். சரி, உங்களுடைய கர்ப்பப்பை இல்ல ஓவரியில ஏதாவது கட்டிகள் இருக்கா? சில சமயம் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம், அதனால கூட பெயின் வரலாம். அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? இல்ல மேம், அது டெஸ்ட் இப்போதான் 3 months முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது இதே மாதிரி ஸ்டொமக் பெயின் வந்தப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் மேம். ஓகே, அதுவும் இல்ல. சரி, யூட்ரஸ் ஓவரிஸ் நார்மல் அப்படின்னா நம்ம மற்ற காரணத்தினால வலி இருக்கான்னு பார்க்கணுமா? சில சமயம் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி பெயின் இருக்கலாம். ஆர் அப்பெண்டிக்ஸ் இருந்தால் பெயின் இருக்கலாம். ஸோ பல காரணம் இருக்குது வயிற்று வலி வர்றதுக்கு. ஸோ ஸ்கேனில் கர்ப்பப்பை ஓவரி நார்மல்னால் நீங்கள் அதை பற்றியே நினைக்காம மற்ற காரணங்கள் என்ன அப்படின்றதுக்கு டெஸ்ட் பண்ணணும். வயிறு ஃபுல்லாக முதல்ல ஒரு ஸ்கேன் எடுத்து அந்த காரணத்தை பாருங்கள். அடுத்தது உங்களோட குழந்தை வேணும் அப்படின்ற கேள்விக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு, டியூப் நார்மல், எல்லாம் நார்மல் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஐயுஐன்ற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன்னு சொல்லுவோம். உங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட்டும் நார்மல் தானேம்மா? எஸ் மேம், ஓகே, தென் ஃபைன். ஏன் நீங்கள் கருத்தரிக்க கூடாதுன்னு நினைங்க, நமக்கு தான் எல்லாம் நார்மல் ஆச்சே, ஏன் நிற்காதுன்னு யோசிங்க. ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம இது கூட கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் ட்ரை பண்ணி பார்ப்போம் இயற்கையை விட. ஸோ இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் சொல்கிற அந்த மெத்தடில் ஒரு 3 தடவை 4 தடவை வரைக்கும் ட்ரை பண்ணலாமா? அதுலேயும் வெற்றி வரலைன்னா அதை விட பெரிய ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, ஐவிஎஃப்னு சொல்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிற்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் தெரியலை. ஓகே டாக்டர், வந்து எந்த விதமான ரீசனும் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அடுத்த ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நந்தகுமார் பேசுறேன். நந்தகுமார், கேள்வி ப்ராப்ளம்க்காக கேட்கணும். டாக்டர் நளினி இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க சார். தைராய்டு நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். சரி, 50 mg டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் வந்து எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுத்துட்டு ஒன் சைடு தைராய்டுல உங்களுக்கு ஹைப்போதைராய்டு இருக்குன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நான் 1 year எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. என்னோட மெட்டபாலிசம்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலி 4 yearsக்கு முன்னாடியே நான் மைக்ரேன்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இது நார்மல் மைக்ரேன் தான், எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ மைக்ரேன் தான் எனக்கு அதிகமாகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இந்த மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இல்ல டாக்டர், மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணல. ஸோ இது என்னோட கொஸ்டின்னா, இது வந்து ஹைப்போதைராய்டு இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குமா? என்னோட மெட்டபாலிசம் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபுட்லையும் நான் சொன்ன மாதிரி தைராய்டு சால்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து என்னோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் தானே. இப்போ எக்ஸசைஸ் பண்ணி ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டா இது ஹார்மோன் நார்மல் ஆக சான்ஸ் இருக்குங்களா? ஒன்ஸ் வந்துச்சுனாவே இது டிஎன்டி? அதாவது தைராய்டு வியாதி வந்து தைராய்டு குறைச்சலா சுரக்கிறது மோஸ்ட்லி வந்தவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே தான் இருக்கும். உங்களுக்கு முதல்ல டிஎஸ்ஹெச் எவ்வளோ இருந்தது?
அந்த கவுண்ட்ஸ்லாம் தெரியல டாக்டர், அதை பத்தி. ஓகே, டிஎஸ்ஹெச் ஆரம்பத்திலேயே ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்களுக்கு எப்பவுமே வியாதி இருக்கும். நீங்கள் மாத்திரை சாப்பிடணும். எக்ஸசைஸ்னால தைராய்டை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் அப்பப்போ தைராய்டு டெஸ்ட் எடுத்து தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கா, டிஎஸ்ஹெச் நார்மலாக இருக்கிற அளவுக்கு மாத்திரை சாப்பிடணும். மெட்டபாலிசம் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மைக்ரேனுக்கும் தைராய்டுக்கும் டைரெக்டாக எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஓகே, மைக்ரேனுக்கும் உங்களோட தைராய்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டாக்டரை நீங்கள் அடிக்கடி பார்த்து உங்களோட மாத்திரை அளவை நீங்கள் சரி செஞ்சு தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, சங்கீதா பேசுறேங்க. சங்கீதா, உங்களோட கேள்வி என்ன? மேடம், வயிற்றுல ஸ்கேன் எடுத்தாங்க மேம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஹரிபிரசாத் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்க. ஸ்கேன் எடுத்தோம் சார். அப்ப வந்து இது கிட்னி வந்து வீக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. சாரிங்க, நமக்கு டாக்டர் வைரவேல் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், ஆலோசனை எடுத்துக்கலாம். கிட்னி வீக்கமா உங்களுக்கு வயிற்றுல வலி எந்த பக்கம் இருக்குமா? ஒரு பக்கமா இருக்கா, வலது பக்கம் அல்லது இடது பக்கமா இருக்கா? இரண்டு பக்கமே இடது பக்கமா இருக்கு சார். இடது பக்கமா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த வலி எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? இப்போ கொஞ்ச நாளா தான், 1 மாசமா இருக்கு சார். 1 மாசமா தான் இருக்கு இல்லையா? ஜுரம் வருதா? ஜுரம் இல்லைங்க சார். ஃபீவர். யூரின் போனால் பிளட் ஏதாவது வந்திருக்கா? இல்லைங்க சார், எரிச்சல் மட்டும் இருக்கு. எரிச்சல் இருக்கு உங்களுக்கு இல்லையா? ஏன்னா அது வயிற்று ஸ்கேனில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னா, கட்டிகளில் வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நீர் கட்டியாக இருக்கலாம், அல்லது சீல் கட்டியாக இருக்கலாம். ரொம்ப ரேராக வந்து இது புற்றுநோய் கட்டி மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த ஸ்கேன்லேயே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. நீர் கட்டியாக இருந்து நீர் கட்டின்னு சொன்னாங்களா? மாத்திரை மாத்திரை கொடுத்துருக்காங்க சார். ரைட். சம்டைம்ஸ் வந்து பியூஜி அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் கூட கிட்னி ஜென்ரலாக வீங்கி இருக்கும். இப்போ இந்த கட்டியில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கேன் பார்த்தாலும் கரெக்டாக எதுவும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாத்திரை எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? இப்போ 1 வாரமா தான் சாப்பிட்றேன். இப்போ வலி குறைஞ்சிருதா? கிரேட்டா இருக்குங்க சார். அப்போ அந்த மாத்திரை கம்ப்ளீட்டாக கண்டினியூ பண்ணிடுங்க. கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் வலி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு 3 months கழிச்சு இன்னொரு ஸ்கேன் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வெரிஃபை பண்ணிடலாம், எப்படி எஃபெக்ட் இருக்குன்ட்டு. இது சிம்பிள் இதாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பயப்பட வேண்டாம். மெடிசன்ஸ் தொடர்ந்து சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களோட ஸ்கேன் ரிப்பீட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் வைரவேல் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் ஷாலினி பேசுறேன் மேடம், சென்னையில இருந்து. சொல்லுங்க ஷாலினி, கேள்வி என்ன? பீடியாட்ரிக் டாக்டர் பேசுறேன். டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க, நம்மளோட பேசலாம். சார், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என் பையனுக்கு வந்து 3.5 years ஆகுது. ஓகே. அதுக்கு வந்து அடிக்கடி வந்து கோல்டு பிடிக்குது. மந்த்லி ஒன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட போற மாதிரி இருக்கு. ஓகே. அது வந்து வீசிங் காஃப் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே. அது எதனால வரும் சார்? இது இம்யூனிட்டியே இல்லையா என்னன்னு தெரியல. அவனுக்கு எப்பயுமே சளி பிடிச்சது, ஃபீவர் வந்துருது உடனே. சரிம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ ரீசெண்டாக தான் அப்படி இருக்கா இந்த சீசன்? ரீசெண்டா இப்போ 1 week முன்னாடியே வந்ததுங்க சார். ஒரே காஃப், நல்ல காஃப், இருந்துகிட்டே இருக்கான். ஓகே. அப்புறம் டாக்டர் போய் அந்த நெபுலைசர் வச்சு டானிக் அந்த மாதிரி கொடுத்தாதான் அவனுக்கு கியூர் ஆகுது. சரிம்மா, இப்போ வீட்டில் பெட்ஸ் எதாவது இருக்கா? பெட்ஸ் எதுவும் இல்லைங்க சார். ஒன்றும் இல்லை. குழந்தை தூங்கும்போது வாயை திறந்து தூங்குமா? இல்ல சார், க்ளோஸ் பண்ணி தான் தூங்குவான். சரி, கொரட்டை விடுவானா? கொஞ்சம் இப்ப கொஞ்ச நாளா லைட்டா கொரட்டை வருது. ஓகே ஓகே. சில டைம் டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ்டாக இருந்தால் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரும்மா. ஸோ யூஸ்வலி இந்த சீசன் முடியும்போது இம்ப்ரூவ் ஆகிடும். ரெண்டாவது வந்து வீட்டில் ஃபேமிலியில் யாருக்கா வீசிங் இருக்கா? வீசிங் யாருக்குமே இல்ல சார். என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிலயும் இல்ல, எங்க ஃபேமிலிலயும் இல்ல. சரி, சின்ன வயசுல பால் பாட்டில் பால் கொடுத்துறீங்களா? ஃபீடிங் பாட்டில நான் யூஸ் பண்ணதே இல்ல. அவனை நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம், எதுவும் வந்துடக்கூடாது, இந்த மந்தாவது டாக்டர் போகாம இருக்கணும்னு. பட் எப்படி வந்துருது? சரி, ஒன்றும் இல்லை, வரி பண்ணாதீங்க. இது வந்து நார்மல் சீசனல் கோல்டுனால வர்றது தான். டாக்டர் பீடியாட்ரிக் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ, சில டைம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்ச நாள் கொடுக்க வேண்டும், 7 to 10 days கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் இஃப் பாசிபிள் சில ஃபுட் மெத்தட்ஸ், சில டைம்ஸ் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிரேப்ஸோ சில பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா மட்டும் கொஞ்சம் சளி பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது இஃப் யூ நோட்டீஸ் எனிதிங் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகிடுமா, ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். கவலைப்பட வேணாம். நீங்கள் ஒரு சூப்பர் மதராக டாக்டர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்க. உணவில் சின்ன மாற்றங்கள் கொண்டு வாங்க, கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சுரேஷ், கேள்வி என்னங்க? முடக்குவாதம் அப்படின்னா என்னங்க மேடம்? தொடர்ந்து பேசலாங்க. டாக்டர் பஞ்சாப கேச ராஜேந்திரன் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்க மிஸ்டர் சுரேஷ். ஃப்ரெண்டுக்கு உடம்பு வலியா இருக்கு சார், ஸ்கேன் எடுத்தோம். சொல்லுங்க. அதுல வந்து மூட்டுவாதங்கிற மாதிரி சொன்னாங்க. மூட்டுவாதம் முடக்குவாதம் ரெண்டு வேற வேறையா தான், ரெண்டு மூணு தானே சார்? இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். ஏன்னா ஸ்கேன் எடுத்து மூட்டுவாதம் கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. அது என்ன சாதாரணமாக
எல்லாமே என்னன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஏஜ்னு தெரியல முதல்ல. என்ன ஏஜுங்க? 25 20 தான். 20 இயர்ஸில் எந்தெந்த மூட்டு வலிக்குது, மூட்டில் வீக்காக இருக்கா, இருங்க ஒரு நிமிஷம், செவந்து போகுதா, நீர் சேருதா, காலையில் எழுந்திரிச்சோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இதெல்லாம் இருந்தால் தான் அதை வந்து ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு அழற்சின்னு சொல்லுவோம் முதல்ல. அது ஒன்று. அதுக்கப்புறம் எந்தெந்த மூட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். பெரிய மூட்டுகளில் இருக்கா, சின்ன மூட்டுகளில் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் இவருக்கு டெஃபினட்டாக மூட்டு அழற்சி இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ஒரு நோய் கிடையாது. அதில் வந்து என்ன நிறைய நோய்கள் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் பார்த்த பிறகு இதுக்குண்டான டெஸ்ட்டுகளை பண்ணுவாங்க. டெஸ்ட்னா ரத்த டெஸ்ட் பண்ணுவாங்க, சில சமயம் எக்ஸ்ரே எடுப்பாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கேன் கூட தேவையாக இருந்தால் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து முடித்த பிறகு இது வந்து ஒரு உள்ளே இருக்க நோயின் வெளியே தெரியும் தன்மை. அது சாதாரண நீங்கள் 20 வயசில் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முடக்குவாத மூட்டு நோயாகவும் இருக்கலாம், இல்லை கூடவே ஒரு பேக் பெயின் இருக்குன்னா இந்த முதுகெலும்பு மூட்டு பிடிப்பு நோயின்னு இருக்கலாம். இதை தவிர வேறு எத்தனையோ விஷயங்களில் இருக்குது. சாதாரண விஷயத்துலேருந்து பெரிய நோய்களை விட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். அதனால் இதை வந்து உடனே ஒரு நோய் உடனே அப்படின்னு நீங்களாகவே நினைக்காம டாக்டர்கிட்ட காமிச்சு இதுக்குண்டான டெஸ்ட்டை பண்ணி முதல்ல இது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ எல்லா மருந்தும் இருக்குது. பட் என்னன்னு தெரியாமல் சும்மா ஒரு மாத்திரை கொடுத்து அப்போதைக்கு குறையும், திருப்பி வரும், இதே மாதிரி போயிட்டு இருக்கும், கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அது மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. சிம்டம்ஸ் அதுவும் டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த நோய் என்ன, அந்த நோய்க்கான காரணம் என்ன, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக ட்ரீட் பண்ணலாம். அண்ட் கவலை வேணால் எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444469444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ரவிச்சந்திரன் மேட்டுப்பாளையம் மேடம். ஓகே, ரவிச்சந்திரனோட கேள்வி என்னங்க? யூராலஜிஸ்ட் கிட்ட கொஞ்சம் பேச. டாக்டர் வைரவேல் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ரவிச்சந்திரன். சார் ஒரு 20 நாளைக்கு முன்னால ஹெல்த் செக்அப் பண்ணேன். அதுல வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்ததுல, அப்டாமன் எடுத்ததுல லெஃப்ட் சைடு கிட்னி அப்பர் சைடுல ஒரு சிஸ்ட் இருக்குன்னு மார்க் பண்ணி கொடுத்திருக்காங்க. என்ன இருக்குன்னா? சிஸ்ட். ஓகே ஓகே. 42 into 39 mm. ஓகே. அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இப்போ இது மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் ரொட்டீனாக பார்த்தது தான் இல்லையா? உங்களுக்கு சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லை, வலி இருக்கிற மாதிரியோ ஃபீவர் அது மாதிரி ஒன்றும் இல்லை இல்லையா? இல்லை இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுதுங்க? 55. 50 வயசுக்கு மேலே இந்த மாதிரி ரொட்டீன் செக்கப் பண்ணால் ஒரு 30% ஆஃப் பீப்புளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிஸ்ட் இருக்கும். சிஸ்ட்டுங்கிறது ஒரு நீர்க்கட்டிகள் தான் அது. ஸோ அதனால் இது பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. சப்போஸ் நிறையா சிஸ்ட் இருந்தது, 2 பக்கமும் இருந்தது அப்படின்னா அது வேறு ஒரு நோயை குறிக்கும். ஒரே ஒரு சிஸ்ட்டு தான் இருக்குது ரொட்டீன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில், அதுவும் அது சிம்பிள் சிஸ்ட்டாக இருக்கும். இது நீர்க்கட்டிகள், வெறும் கிளியர் நீர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, டாக்டர் சொல்லியிருக்கேன் சிஸ்ட் அப்படின்னா ஐயோ கட்டியா அப்படிங்கிற டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம், இது நார்மல் தான் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? பேர் என்னங்க? சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களோடது? நான் முடக்குவாதம் டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் பஞ்சாப கேசர் ராஜேந்திரன் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு 28 ஏஜ் ஆச்சு. சரிங்க. எனக்கு ஜாயிண்ட்ல பெயின் இருந்தது. சொல்லுங்க. அப்போ ஆரியா ஃபேக்டர் இருக்கும்னு சொல்லி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஆரியா ஃபேக்டர் இல்ல, ஆனா யூரிக் ஆசிட் வந்து 1 பாயிண்ட் மட்டும் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸா இருந்தது. அப்போ வந்து அதுக்கு பார்த்தப்போ யூரிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்டு இப்போ யூரிக் ஆசிட் கம்மியாயிடுச்சு, ஆனா ஜாயிண்ட்ல வந்து பெயின் மட்டும் கம்மியாகிற மாதிரியே இல்லை சார். 2 இதுங்க. உங்களுக்கு வந்து அநேகமாக நான் இது சொல்ல முடியாது உங்களை பார்க்காமலாம், பட் இது வந்து உங்கள் ஏஜில் இது மாதிரி மூட்டு வலி வரும்போது அது யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்து அதனால் வர கவுட்டுங்கிற நோய் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. உங்களுக்கு எந்தெந்த மூட்டுகளை பாதிச்சிருக்கு அதான் நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியம். இந்த ஏஜில் உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது, மூட்டில் வெறும் வலி மட்டும்தான் இருக்குதா, கூடவே வீக்கம் இருக்குதா, காலையில் எழுந்திரிச்சா எவ்வளோ நேரம் பிடிப்பாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நீர் சேருதா, கையை மடக்கி நீட்ட முடியாமல் இருக்குதா, பெரிய மூட்டுகள் சின்ன மூட்டுகள் 2 பக்கமும் பாதிச்சிருக்கா, அது மாதிரி பல காரணங்களை நீங்கள் என்னன்னு விவரமாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு என்ன நோய் இருக்குது, எதுக்கு அது நீங்கள் போகிறீங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணணுன்னு அவர் டிசைட் பண்ணுவார். ஒன்ஸ் அது மாதிரி பார்த்த பிறகு அதுக்குண்டான டெஸ்ட்டுகள் நிறையா இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா யூரிக் ஆசிட், இந்த ருமட்டாய்டு ஃபேக்டர்னு ஒன்று சொன்னீங்க. அதை தவிர்த்து இன்னும் பல டெஸ்ட்டுகள் இருக்குமா, கூடவே இது கூட இருக்குது. கூடவே உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
ஒரு ஜுரம் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது, இல்லாட்டி தலைமுடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொட்டுது, இல்லை ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதையும் இதையும் சேர்த்து பார்த்து அதெல்லாம் என்னவா இருக்குங்கிறத அவர் டாக்டர் டிசைட் பண்ணுவாருமா. ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா வைத்தியம் பண்ணுறது ஈஸி. அதனால ஒரு இதை வச்சு உடனே அதுக்கு ஒரு முடிவுக்கு வராமல் நீங்கள் ஒரு ருமட்டாலஜிஸ்ட் இது மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விவரமாக என்னன்னு பார்த்து உங்களையும் டெஸ்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக சாதாரணமாக எல்லாருமாலையும் நீங்கள் இருக்க முடியுமா? ஓகே, வேகா மூட்டு வலின்னு இல்லாமல் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக உங்கள் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, டாக்டர் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? என் பேர் மனோகரி. மனோகரி, கேள்வி என்ன? என் பையனை 4.5 மாசம் ஆகுது, இன்னும் குப்பத்துக்கல. கேட்கலாமுங்க, டாக்டர் ஈஸ்வர் நம்மளோட இருக்காங்க. நிற மாச குழந்தையா குறை மாச குழந்தையா? நிற மாச குழந்தை தாங்க சார். சரி, பர்த் வெயிட் எவ்வளோ இருந்துச்சு? 2,900 இருந்தான். இப்ப ஊசி போட்டப்ப 5,400 இருந்தான். சரி, வெயிட் கெயின் நல்லா இருக்கு. முகம் பார்த்து சிரிக்கிறானே? முகம் பார்த்துலாம் சிரிக்கிறான், நல்லா கத்துறான். ஓகே, கை கால்லாம் நல்லா அசைவெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. நின்னுக்கிட்டே இருக்கணும்ங்கறாங்க சார். உட்கார்ந்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கணும், படுத்தாவே உடனே அழுகுறான். சரிம்மா, இது இந்த பையன் வந்து நிற்கிற அளவுக்கு பிடிச்சி சப்போர்ட்டில் நிற்கிற அளவுக்கு இருக்குன்னா டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம்மா. அது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்சம் சின்ன வீட்டில் இருக்கும்போது குளிப்பாட்டிட்டு அப்புறம் ஒரு சைடில் படுக்க போட்டு ஒரு சைடில் ஜஸ்ட் நீவி விட்டிங்கன்னா அவனுக்கு இப்படி இப்படி திரும்பிப்பாம்மா. ஸோ ஜஸ்ட் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்டிமுலேஷன் பண்ணுங்கள். அப்நார்மாலிட்டி மாதிரி ஒன்றும் தெரியலம்மா. ஓகே, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சின்ன ஒரு பயிற்சி மட்டும் டாக்டர் உங்களுக்காக சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். உங்கள் பேருங்க? என் பேர் ரூபி. ரூபி, கேள்வி என்னம்மா? எனக்கு குழந்தை 4 மாசம் கன்சீவா இருக்கேன். தொடர்ந்து பேசுங்கம்மா. அது குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க ரூபி. நான் 4 மாசம் கன்சீவா இருக்கேன். சரிம்மா. எனக்கு பக்கத்துலயே வந்து கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். எங்க இருக்குமா கட்டி? எந்த குழந்தைக்கு பக்கத்துல இருக்குது, குடல் ஒட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம். குடல்ல இல்லம்மா, கட்டி வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில இருக்கா இல்ல பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஓவரின்னு சொல்லுவோம், அந்த முட்டைப்பையில இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களாம்மா? ஆமா மேடம். சரிம்மா, சைஸ் என்ன சொன்னாங்கம்மா? அந்த கட்டியோட சைஸ் என்ன சொன்னாங்க? கட்டியோட சைஸ் கொஞ்சம் நார்மலா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அதனால குழந்தைக்கு எதுனா பிரச்சனை இருக்குமா? நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு குழந்தைக்கு இதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிம்மா. டெலிவரி முடிஞ்சுதான் அது என்னன்னு பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க மேடம். இப்போ ஆனா எனக்கு 2 நாளா ப்ளீடிங் இருக்குது. ஓகே. எனக்கு ப்ளீடிங், அது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது எத்தனை நாள்ல ப்ளீடிங் இருக்கும், எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரியல. சரிம்மா, இப்போ உங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேம்மா. ப்ளீடிங் ரொம்ப இல்லம்மா, லேசா கண்ணில் படுற மாதிரி இருக்கா இல்ல நிறைய இருக்கா? ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. 4 நாளா இருந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. மாத்திரை சாப்பிட்டு 1 வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க மேடம். சரி, ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் கர்ப்ப காலத்துல அந்த முதல் 4 மாசத்துல லேசா தீட்டு படலாம், பட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலாகவும் போகலாமா. பட் ப்ளீடிங் இருந்ததுன்னா கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், ஸ்கேன் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி பார்க்கணுமா. அடுத்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக வயிற்று வலியோடு இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். அடுத்து அந்த 2வது கட்டி நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஓவரியில் தான் நீங்கள் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஓவரியில் கட்டி இருந்ததுன்னா வயிற்று வலி எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அப்சர்வேஷனில் இருந்தால் போதுமா. உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் சில சமயம் ஓவரியில் இருக்க நீர்க்கட்டிகள் கர்ப்ப காலத்தில் சுருங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த ப்ளீடிங்கான விஷயம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கிருத்திகா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444469444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சூர்யா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, கேள்வி என்ன? டாக்டர் சிறுநீர டாக்டர்கிட்ட கேட்கணும். டாக்டர் வைரவேல் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். கொடுங்க மேம், சொல்லுங்க. கொடுத்துட்டேங்க, நீங்க தாராளமா பேசலாம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. 1 வருஷமா மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி கிட்னி பிரச்சனைக்கு 1 வருஷம் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க சார். ரீகல் பயாப்சிலாம் எடுத்தாங்க. கிட்னி பயாப்சி எடுத்தாங்களா? பயாப்சிலாம் எடுத்து செக் பண்ணிட்டு 1 வருஷம் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க சார். நாக்கு மாத்திரை சாப்பிடறதுனால அதாவது நாக்கு எந்த மாதிரியே இருக்கு, முடியும்னா ரொம்ப கொட்டுது. அந்த மாத்திரை சாப்பிடறதுனாலயா சார்? அது கிட்னி பயாப்சியில் என்ன ரிசல்ட் சொன்னாங்களா? என்ன டிசிஷன் சொல்லியிருப்பாங்களா?
பயாப்சில ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொன்னாங்க, மற்றபடி என்னன்னு சொல்லல. கொஞ்சம் உங்களுக்கு பிளட்டில் வந்து யூரியா கிரியாட்டின் அந்த லெவல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் நார்மலா இருக்கு. அதாவது மாசம் மாசம் போறப்ப பிளட் டெஸ்டும் யூரின் டெஸ்டும் எடுத்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஆனா அந்த மாத்திரை சாப்பிடறதுனால எனக்கு நாக்குல எந்த ஒரு இதுவுமே தெரியல. நாக்குல மொத்தமா இருக்கிற மாதிரி, முடி ரொம்ப குட்டுது, முகம்லாம் கருவா இருக்கு. அதனாலதான் நான் சரி கேட்கலான்னு. ஓகே, பயாப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டி ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா கட்டி இருந்து இந்த மாதிரி மாத்திரை கொடுத்தா தான் முடியெல்லாம் உதிரும். என்ன என்ன உங்களோட டயக்னோசிஸ் என்ன? கட்டி என்ன உடனே ரொம்ப வீக்கமா, ஆளு ரொம்ப வீங்கி நீர் போகாம ரொம்ப வீக்கமா இருந்தேன் சார். அப்போ பிளட் யூரியா கிரியாட்டின் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குமே. ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பாங்களே. கிட்னி ஃபெயிலியர்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். ஓகே, அவங்க ரெண்டுமே ஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் பயாப்சி எடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க மாத்திரை 1 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லாயிருமா அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சுகர் பிபியும் இருக்கா? அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் நார்மலா இருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது க்ரானிக் ரீனல் ஃபெயிலியருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராப்ளி மாத்திரை சாப்பிட்றதுனால யூரியா கிரியாட்டின் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மாத்திரையை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகும். அது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். முடி கொட்டுறதுனால நீங்கள் அதை நிறுத்தக்கூடாது. ஓகேம்மா, உடல் ஆரோக்கியம் அதுதான் நம்மளோட ப்ரையாரிட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக இதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்ச நாள் கவலைப்படாமல் உங்களோட மாத்திரை மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? மேடம் நாங்க மேகலா பேசுறேங்க. மேகலா, கேள்வி என்னங்க? மேடம் 3 வருஷமா குழந்தை இல்லைங்க. தொடர்ந்து பேசலாம். உங்க வயது சொல்லுங்கம்மா. டாக்டர் கிருத்திகா நம்மளோட இருக்காங்க, குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர். வயது 25. சொல்லுங்க மேகலா, 25 வயசு. ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கம்மா இது வரைக்கும்? டாக்டர் இப்போ போன வாரம் HSG டெஸ்ட் எடுத்தேங்க மேடம். சரிங்கம்மா. அப்ப அதுல வந்துட்டு ரைட் சைடுல பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா, அந்த இன்னொரு சைடு லெஃப்ட் சைடு நார்மலா இருந்ததாம்மா? நார்மலா இருக்குங்க மேடம். சரிம்மா, ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படிமா இருக்கு? அது கரெக்டா இருக்கு நாங்க மேடம். சரி, உங்களுக்கு சின்ன வயசுல எதுவும் அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்களா இல்ல டிபி நோய் ஏதாவது தாக்கம் இருந்திருக்கா? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க மேடம். சரிம்மா, ஸோ இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கம்மா? ஃபாலிகுலர் ஸ்டடி ஏதாவது பண்ணி ஃபாலிக்கல் வந்திருக்கா என்னன்னு பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க மேடம், அந்த இது பண்ணலைங்க மேடம். சரிங்கம்மா. அப்போ இப்போ அவங்க லேப்ரோஸ்கோபிக்கு எக்ஸ்ட்ரா கோப்பியும் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. அப்ப அது பண்ணுனா யூட்ரஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இல்லை அது பண்ணுனா இது இருக்குமா, பலன் இருக்குமா? ஓகேம்மா, ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப்பிங்கிறது ஒரு டெஸ்ட்டுமா, ஒரு பரிசோதனை தான். ஸோ அதனால உங்களுக்கு குழந்தை நிற்குன்றது கிடையாது. ஏன் நிற்கலைன்ற காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட்டு. பட் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, இப்போ HSG பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு சைட் நார்மலாக இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ட்ரை பண்ணலை. ஸோ முதல்ல ஒரு 2 தடவை ஒரு IUI ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து அதிலே கிளிக் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். IUI பண்ணியும் நிற்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த அந்த டெஸ்ட்டுகளை பார்த்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா. ப்ரெக்னென்ட்டாகிறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது IUI பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கிருத்திகா உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க. குட் மார்னிங். ஹலோ, நான் தேவி பேசுறேங்க. தேவி, கேள்வி என்னம்மா? எங்க பொண்ணுக்கு தைராய்டு இருக்கு, வயசு 24 ஆச்சுங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நளினி நம்மளோட இருக்காங்க. சரிங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க மேடம். வணக்கம். பொண்ணுக்கு தைராய்டு இருக்குங்க. சரி. முதல் ஆயுர்வேதத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க. 8 பாயிண்ட் இருந்துச்சுங்க, இப்போ 11 பாயிண்ட் இருக்குது. அது எப்படி ஆயுர்வேதத்திலேயே அந்த மருந்தே கண்டினியூ பண்ணாங்களா இல்ல இங்கிலீஷ் மருந்து பார்க்கலாங்களா? என்ன வயசு உங்க பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 24 வயசு ஆச்சுங்க. சரி, ஆயுர்வேத மருந்தை பத்தி என்னால ஒன்றும் சொல்ல முடியாதுமா. ஆனா நீங்க இங்கிலீஷ் மருந்துல இருக்கிற தைராய்டு மாத்திரை கொடுக்கறது நல்லது. TSH அதிகமாயிட்டு இருக்குல்ல, அதனால அது கொடுங்க நீங்க. சரி, 11 பாயிண்ட் இருக்குதுங்க. அது எச்சுங்களா கம்மிங்களா இல்ல எப்படி? ஸ்லைட்டா தான் இருக்கு. மாத்திரை போட்டா உடம்பு நல்லா இருக்கும். பக்கத்துல டாக்டரை கன்சல்ட் பண்ணி தைராய்டு மாத்திரை போட்டுக்கோங்க. சரி, உடம்பு தான் ரொம்ப வந்துருச்சுங்க, அதனால தான் இப்ப செக் பண்ணேன். அத உணவு கட்டுப்பாடு பண்ணணும், உடல் பயிற்சியும் பண்ணணும், தைராய்டு மாத்திரையும் சாப்பிடணும். ஓகே, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ப்ளஸ் உங்களோட தைராய்டு மாத்திரை ரொம்ப அவசியம் உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல பேசுங்க.
உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் மீ டோஷலான் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.